ஹலோ வணக்கம். நான் இங்கிலீஷ்ல வந்து புது வார்த்தைகள வந்து கத்துக்கும்போது, அதை எப்படி வந்து ஈஸியா வந்து லேர்ன் பண்றேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டுருக்கேன். லேர்ன் பண்றதுக்கு வந்து முக்கியமானது வந்து ரூட் வேர்ட்ஸ். ரூட் வேர்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு ஆல், அலி, ஆல்டர் அப்படிங்கிற ஒரு மீனிங்க கொண்ட ஒரு வேர்ட்ஸ வந்து இங்கிலீஷ்ல வந்து எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து லாட்டினுடைய ரூட் வேர்ட். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு மீனிங் அப்படின்னு சொன்னா, மற்ற, வேறு, மாற்று அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து குறிக்கக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வேர்ட் வந்து என்னன்னு பார்த்தா, ஏலியஸ். ஏலியஸ் அப்படிங்கிறது என்னன்னா, வேற ஒரு பேர், ஒரு புனை பெயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க ஐடில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு சர்வருக்கு வந்து ஒரு ஏலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் இருக்கும். ஸோ அதான் வந்து ஏலியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு ஆலிபி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆலிபி அப்படின்னு சொன்னா என்னன்னா, அலிபி அப்படின்னு சொன்னா லாட்டின்ல வந்து வேற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள். நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இதுல வந்துட்டு ஏலியன். ஸோ ஏலியன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஏலியன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏலியன்னா வேற ஒரு கிரகத்துல இருந்து மட்டும் வந்தவன் இல்ல. வேற ஒரு கண்ட்ரில இருந்து வந்தவங்களையும் வந்து ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய குரூப்பை சேராத ஒரு நபரையும் வந்து ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏலியனேட் அப்படின்னா என்னன்னா அந்நியப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஏலியன் ஏலியன் அப்படின்னு சொன்னா என்னன்னா வேற ஒருத்தன் ஆக்கு அப்படிங்கிறது ஒரு மீனிங் தான் வந்துட்டு ஏலியனேட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்டர்கேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்டர் அப்படின்னு சொன்னா என்னன்னா அனதர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கேஷன் அப்படின்னு சொன்னா ப்ராசஸ். என்னன்னா வேற வேற விஷயத்தை பத்தி பேசி ஒரு விஷயம் வந்து ஆர்குமெண்ட்ல வந்து முடியுது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஆல்டர்கேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாத்தி மாத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துக்கு பதிலா இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ ஆல்த்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஆல்டர் அப்படின்னா அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் அப்படின்னு சொன்னா யாரு ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா மற்றவங்களுக்காகவே வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். பிறர் நலம் விரும்பி அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து அதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னா ஆம் அப்படின்ட்டு தொடங்கிறது முடியறது இல்ல அஹ், உள்ள இருக்கிற ஒரு லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லாட்டின்ல வந்து ஆம் அப்படின்னு சொன்னா என்னன்னா லவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், லைக்கிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது தமிழ்ல அன்பு, நட்பு, விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங். ஸோ அமெச்சர் அப்படின்னு சொன்னா என்னன்னா அமெச்சர் அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு அதாவது நம்ம என்ன பண்றோமோ அதை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நபர் தான் வந்து அமெச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொழுதுபோக்கா ஒரு ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடியவங்க வந்து அமெச்சர். அது என்ன பண்றோமோ அதை வந்து பிடிச்சி செய்யற ஒரு ஆள். ஸோ அமேட்டரி அப்படின்னு சொன்னா அமேட் அப்படின்னு சொன்னா லவ். டரி அரி அப்படின்னு சொன்னா என்னன்னா ரிலேட்டிங் டு. ஸோ காதலுக்கு உரிய ஒரு நபர், ஒரு நட்புக்குரிய ஒரு நபர், காதலை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காதலை சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அமியபிள் அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த இடத்துல வந்து அமி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃப்ரெண்ட். ஸோ ஒரு நட்பான ஒரு ஆளு, அன்பான ஒரு விஷயம், அன்பான ஒரு ஆளு, நட்புக்குரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி மீனிங் பண்ணலாம். ஸோ அமிகபிள் அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த இடத்துல வந்து அமிக் அப்படின்னு சொன்னா லாட்டின்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ சஃபிக்ஸ் வந்து அபிள்னா என்னன்னா ஒர்த்தி ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னன்னா ஒரு ஃப்ரெண்டான ஒரு ஆளு, இணக்கமான ஒரு ஆளு, நட்பு ரீதியான ஒரு ஆளு, சுமூகமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சுமூகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஸோ அமிட்டி அப்படின்னா அமி அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு. ஸோ இட்டி அப்படின்னு சொன்னா அது அது ஒரு ஸ்டேட் அப்படி குறிக்கக்கூடியது. ஸோ ஃப்ரெண்டான ஒரு ரிலேஷன்ஷிப், நட்புறவு, சுமூகம், நட்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் மேலே இருக்கிற 3 லெட்டருமே சேமான ஒரு மீனிங்கை குறிக்கக்கூடியதா. இங்கேயும் வந்து நம்ம சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை மாற்றிக்கலாம். ஸோ அமோரஸ் அப்படின்னு சொன்னால் ஆம் அப்படின்னு சொன்னால் லவ், அஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஃபுல் ஆஃப் பெர்டனிங் டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்படி மீனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் காம உணர்வுள்ள ஒரு சூழ்நிலை, ஒரு ஆளு, காதல் வயப்பட்ட ஒரு ஆளு, ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எனோமர்ஸ் என் அப்படின்னு சொன்னா என்னன்னா எனோமர்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா என் அப்படின்னு சொன்னா இன்டூ இல்ல ஒரு ஒரு விஷயத்தை வந்து செய்வதற்கு. ஸோ அமர் அப்படின்னு சொன்னா லவ் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ காதல் செய்வதற்கு, காதல் கொண்ட, விருப்பம் கொண்ட, ஈர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லைன்னா ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து நம்ம மீனிங் பண்ணலாம். ஸோ பேரமர் அப்படின்னு சொன்னா என்னன்னா அமோர் அப்படின்னு சொன்னா லவ். பேர அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த இடத்துல வந்துட்டு
காதல் கொண்ட காதல் வயப்பட்ட ஒரு ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா கள்ளக்காதலர், காமக்காதலன், காதலி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆம்புல். ஆம்ப் இதில் ஸ்டார்ட் ஆகிற இல்லை இது இடையில வர சில வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மீனிங் என்னன்னா வால்க், கோ, மூவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நட, நகர், நகர்ந்து செல் அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஸோ இதில் வார்த்தைகளை வந்து பார்த்துடலாம். ஆம்பிள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஆம்ப் அப்படின்னா டு வாக் அப்படின்னு சொல்லி பொருள். பில் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு நடப்பதற்குரிய அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் என்னென்னா ஆம்பிள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு ஒரு நிதானமான ஒரு நடை, மெதுவான நடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆம்புலன்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆம்ப் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ நகர் அப்படின்னு சொல்ல அர்த்தம் நகர்ந்து செல்லும் ஒரு வாகனம், அதாவது நோயாளிகளை ஏற்றி செல்லும் ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீ அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரீனா பிஃபோர், லாட்டினில் வந்து பிஃபோர். ஆம்பிள் அப்படின்னு சொன்னால் நகர்ந்து செல்லக்கூடியது. ஸோ ஒரு இந்த இடத்துல வந்து நடை, முன்னாடியே வந்து ஒரு நடையை அறிமுகப்படுத்துவது, அதாவது முன்னாடியே ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துவது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது வந்து அறிமுகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், முன்னுரை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், முகவுரை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரீஆம்பிள். ப்ரீஆம்புலேட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா முன்னாடி நடக்கும் ஒரு சூழ்நிலை, முன்பே வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, முன்னுரை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீஆம்பிள், மோஸ்ட்லி வந்து சேம் மீனிங் தான் வந்து இது நம்மளுக்கு கொடுக்குது. வேற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா ஆம்புலேட், ஆம்புலன்ஸ். ஓகே, ஆம்புலண்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஆம்பிள் அப்படின்னு சொன்னால் என்னென்னு நடக்கிறது, ஆண்ட் அப்படின்னு சொன்னால் பர்ஃபார்மிங். ஸோ நடமாடக்கூடிய ஒரு விஷயம், நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆம்புலேட்டரி அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் என்னென்னா, ஆம்பிள் அப்படின்னு சொன்னால் நடக்கும், நடப்பது. ஏட்டரி அப்படின்னு சொன்னால் பிளேஸ். ஸோ நடமாடும், நடக்க உதவும் ஒரு இடம், ஒரு கருவி, நடப்பதற்குரிய ஒரு இடம், ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம். இல்லை நடப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் வந்து சொல்லலாம். ஸோ சர்க்காம்பிலட் அப்படின்னு சொன்னால், சர்க்கம் அப்படின்னு சொன்னால் சுற்றி சுற்றி நடக்கிறது. ஸோ சுற்றி சுற்றி வலம் வருவது. அதாவது இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், டிவோட்டிஸ் சர்க்கம்பிலேட்டட் த டெம்பிள், அதாவது கோயிலை வந்து சுற்றி சுற்றி நடந்தாங்க அப்படின்னு சொல்லி பொருள். நெக்ஸ்ட் வந்து என்ன வார்த்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆம்ஃபி. இதில் வந்து ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள், இல்லை இது வந்து இடையில இருக்கும் சில வார்த்தைகளை வந்து பார்க்கலாம். இங்கிலீஷில் வந்துட்டு ஆம்பி அப்படின்னு சொன்னால் ரெண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். போத், ரெண்டு பக்கமும், ரெண்டு சைடும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இருபுறமும், சுற்றிலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பி டெக்ஸ்டோரஸ் அப்படின்னா என்னென்னா, ஆம்பி அப்படின்னு சொன்னால் ரெண்டு, டெக்ஸ்டர்னா ரைட் ஹேண்டட், அதாவது ரைட் ஹேண்டு மட்டும் இல்லை, லெஃப்ட் ஹேண்டு, அதாவது ரெண்டு சைடும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், அண்ட் ambidextrous artist can paint with either hand. ரெண்டு கையிலையும் வந்து அவர் வந்து படம் வரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இந்த இடத்துல வந்து சுற்றிலும் அப்படிங்கிற ஒரு மீனிங் லாட்டின்ல. ஸோ சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ரெஸ்டாரண்ட்ஸ் சாஃப்ட் லைட்டிங் அண்ட் குவைட் மியூசிக் கிரியேட்டட் எ ரொமான்டிக் ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்பியன்ஸ் அப்படின்னா சுற்றி, அதாவது சுற்றுப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து விளக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆம்பியன்ட் அப்படின்னு சொன்னாலும் சேம், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இந்த ரூம் வாஸ் குவைட் வார்ம் அப்படின்னு சொன்னால் இந்த ரூமை சுற்றி நல்ல ஒரு டெம்பரேச்சர் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து பொருள். ஸோ ஆம்பிஜியஸ் அப்படின்னு சொன்னா ஆம்பிகுயஸ் அப்படின்னு சொன்னால், ஆம்பினா ரெண்டு, இது வந்து எதை குறிக்கக்கூடியது ஒரு விளக்கம் இருந்துச்சுன்னா, ஆம்பினா ரெண்டு விளக்கமும் ஒரு ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு பொருளுக்கு வந்து ரெண்டு விளக்கத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, இரு பொருள்படும் ஒரு விஷயம், ஒரு வார்த்தை, குழப்பமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதான் ஆம்பிகுயஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்பிட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஆம்பி அப்படின்னு சொன்னால் சுற்றிலும் அப்படின்னு சுற்றியும் வந்து ஒரு எல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஆம்பிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்பிஷன். ஸோ ஆம்பினா சுற்றிலும், ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ
மீனிங் என்னன்னா a strong desire to do or achieve something typically requiring hard work and determination. இதுல என்ன இது இது வந்து கொஞ்சம் மீனிங் வந்து நம்ம நம்மளே எடுத்துக்கணும். ஆம்பிஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. இது வந்து என்னன்னா இலட்சியம், ஆஹ், ஆர்வம், குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பிஷியஸ் அப்படின்னு சொன்னாலும் அதே தான். ஒரு லட்சிய பார்வையுள்ள, லட்சிய நோக்குள்ள ஒரு வார்த்தை ஆம்பிஷியஸ். ஆம்பிவேலண்ட் அப்படின்னு சொன்னா, வேலண்ட் அப்படின்னு சொன்னா இதுல என்னன்னா ஒர்த்து. ரெண்டு சைடும் வந்து ரெண்டு சைடும் ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இரண்டு மனம் நிலை கொண்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். முரண்பாடற்ற உணர்வுகளை கொண்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை என்னன்னா ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்றது. ஆம்பிவர்ட் அப்படின்னு சொன்னா ஓகே, இது ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த ஒரு சூழ்நிலை தான், பார்த்த ஒரு வார்த்தை தான். இருநிலை கொண்ட இயல்பு உடையவர் அப்படின்னு சொல்லலாம் ஆம்பிவர்ட் அப்படின்னு சொன்னா. அதாவது அன்னியன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மூணு சைடாக வந்து இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஆம்பிவர்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு 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 உயிரினம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னன்னா ஆம்பி அப்படின்னு சொன்னா ரெண்டு சைடும், பிஎன் பயோ அப்படின்னு சொன்னா லைஃப் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ இரண்டு சைடும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா ஆம்பிபியன் அப்படின்னு சொன்னா நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தவளை வந்து எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க.